எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ வெஜிடபிள் நூடுல்ஸ் செய்ய போகிறேன். அதுக்கு 300 கிராம் நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். வெஜிடபிள் நூடுல்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: 2 கேரட் நீளவாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், 2 வெங்காயம் நீளவாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், 1 கேப்சிகம், கொஞ்சம் கேபேஜ், 10 பீன்ஸு நீளவாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் கூட இந்த பொருளெல்லாம் தேவை. நூடுல்ஸ் செய்யும்போது ஒன்று ஒன்றா போடும்போது சொல்கிறேன். வெஜிடபிள் நூடுல்ஸ் செய்ய தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எதுக்கு எண்ணெய் போடுறேன்னா நூடுல்ஸ் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ கொதிக்கிற தண்ணியில் நூடுல்ஸு சேர்த்துக்கிறேன். நூடுல்ஸை நல்லா அழுத்தி விட்டுக்கணும், வெந்நீரில் படுற மாதிரி. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். உப்பு எண்ணெயும் போட்டால் தான் நூடுல்ஸ் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரும். நூடுல்ஸ் வெந்துடுது, அதை வடிகட்டி கொண்டு வந்துடுறேன். வானல் காயுது, 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுது. 2 வெங்காயம் நீள வாக்கில் அரிஞ்சுது, அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். ஒவ்வொரு பொருளும் வதக்கிறதுக்கும் டைம் கொடுக்கணும். 1 நிமிஷம் 2 நிமிஷம் டைம் கொடுத்தா தான் நம்ம செய்கிற டிஷ்ஷு வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெங்காயம் வதங்க உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு. பொதுவாக எல்லாத்துக்கும் கல் உப்பு சேர்க்கறது நல்லது. கூடமான வரைக்கும் கல் உப்பு சேர்த்து செய்கிறது உடம்புக்கு நல்லது. வெங்காயம் வதங்கினது போதும். இப்போ பீன்ஸு கிராஸாக அரிஞ்சு வச்சுக்கிறேன், அந்த பீன்ஸை சேர்த்துக்கலாம். பீன்ஸு கிராஸாக அரிஞ்சால் தான் இந்த டிஷ்ஷுக்கு நல்லாயிருக்கும். பீன்ஸ் 2 நிமிஷம் வதங்கிடுது. இப்போ 1 கப்பு கேரட்டு சேர்த்துக்கலாம். கேரட்டு சேர்த்து 2 நிமிஷம் வதக்கணும். கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள். பச்சை, வெள்ளை, சிகப்புன்னு வெங்காயமும் வதங்கி நல்லா வாசனையாக இருக்குது. கேரட்டும் 2 நிமிஷம் வதங்கணும். அப்போ தான் நம்ம செய்கிற டிஷ்ஷு நல்லாயிருக்கும். இப்போ கேரட்டு வதங்கினது போதும். குடமிளகா 1 நீள வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கலாம். குடமிளகா ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, 1 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ 1 கப்பு கோஸு பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கலாம். காய் வதங்கிடுது, வதங்கினது போதும். இப்போ 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம்.
இப்போ மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ மல்லித்தழை தூவி வைக்கிறேன். இப்போ வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுது. நீங்களும் இது போல வீட்டில் செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சத்தோட தான் சமைச்சு சந்தோஷமா சாப்பிடுங்க. தேங்க்யூ.